ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது காரணங்களாக உங்களோட ஆதாரில் உங்களோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுக்கறது ரொம்ப அவசியமான விஷயம். உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைலில் எப்படி உங்களோட ஃபோட்டோவை செட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் இபிஎஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களுக்கு யூஐஎன் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு கீழே கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் உங்களுக்கு 6 டிஜிட்டில் ஓடிபி என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகி இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு மேலே 3 லைன் தெரியும். இதை லிஸ்ட் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஹோம், வியூ, மேனேஜ், அக்கௌண்ட், ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற 5 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இதில் நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ரெண்டாவது ஆப்ஷனாக உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இதில் உங்களுக்கு ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படிங்கிற பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஏற்கனவே உங்களுக்கு அதில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் அங்கே ஷோ ஆகும். நீங்கள் இந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கிட்டு அந்த டிக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதான்னு பண்ணலாம். அதேமாதிரி உங்களுக்கு தேவையான இமெயில் அட்ரஸையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்க முடியும். தேவைன்னா அதில் ஆட் பண்ணுங்கள். நாம் மொபைல் நம்பரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் என்டர் நியூ மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஏற்கனவே உங்களோட ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேஞ்ச் பண்ண மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு என்டர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் அதே நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் மொபைல் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நியூ மொபைல் நம்பர் கொடுத்தீங்களே அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ஜெனரேட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிங்கன்னா போதும். என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் மொபைல் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இப்படி தான் உங்களோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை தான் நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்க முடியும். வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளத்தை ஏற்படுத்தலாம். அடுத்தது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணுறது அல்லது புதுசாக அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை அதேமாதிரி லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லிஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணதும் ஹோமுக்கு கீழே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கிற ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அதில் காட்டும். அதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சேஞ்ச் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஃபோட்டோ சைஸ் 3.5 சென்டிமீட்டர்லேருந்து 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ நல்ல கிளியராக தெரிகிற மாதிரி விசிபிள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண போகிற அந்த ஃபோட்டோ ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி இந்த 3 ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ உங்களுக்கு 100 கேபி தான் இருக்கணும். அதை தாண்டி போனதுன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் 100 கேபிக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ண நினச்சாலும் உங்களுக்கு இதுமாரி ஒரு எரர் வரும். அதாவது 100 கேபிக்குள்ளே நீங்கள் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் உங்களோட ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக ரீசைஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ண போகிற அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதுவும் 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ சென்டராக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவ்யூ ஃபோட்டோ, அப்லோடு ஃபோட்டோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அதை அப்லோடு ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் ஆகிடும். இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுறது அல்லது புதுசாக அப்லோட் பண்ணுறதை பண்ணிக்க முடியும். நாம் இதுக்கு முன்னாடி மொபைல் நம்பரை மாற்றம் பண்ணுறதுக்கும் இப்போ மாற்றம் பண்ணுறதுக்கும் ஒரு சில சேஞ்சஸை நம்மளால் கவனிக்க முடியுது. பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.